இறுதி நேரத்தில் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த முக்கிய சங்கம். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது தொண்டர்கள் எண்ணிக்கையாகட்டும், அதே போல கூட்டணி கட்சியோட எண்ணிக்கையாகட்டும், சின்ன சின்ன சங்கங்களாகட்டும், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கங்கள், ஜாதி ரீதியான கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் என அனைவருமே அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவை, முழு ஆதரவையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படித்தான் கடைசி நேரத்திலே ஒரு முக்கியமான கட்சி என்பது அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறது. மீனவர்கள் நெய்தல் மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறது. அதன் தலைவர் கு பாரதி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் மீனவ மக்களுக்கான பிரதிநிதித்துவம், பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் இடம்பெற்றதை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 50க்கும் அதிகமான மீனவ சங்கங்கள் ஒன்றிணைந்து நெய்தல் கட்சி என்பது உருவாக்கப்பட்டது. அந்த கட்சி தான் தற்சமயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறது. அதாவது மீனவர் நெய்தல் மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அதோடைய தலைவர் பாரதி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து, நீங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் மீனவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கைகளாக இருக்கிறது. அதை மட்டும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுங்கள். எங்களுடைய முழு ஆதரவு. எங்களுடைய மீனவ சங்கங்கள், அதாவது 50க்கும் மேற்பட்ட மீனவ சங்கங்கள் இணைந்துதான் ஒரு கட்சியை உருவாக்கி, அது கட்சியுடைய பெயர் தான் நெய்தல் கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கடைசி நேரத்திலே கொடுத்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நினைக்கலாம், அதாவது சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன சங்கங்கள் ஆதரவுகளை கொடுத்து எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் என்று. அதாவது ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு நகரம் இருக்கிறது என்றால் அந்த நகரத்திலே குறிப்பாக ஒரு ஜாதியினர் என்பது அதிகமாக இருப்பாங்க. அந்த மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த நபர்கள் அதிகமாக கூடிய நேரத்திலே அவர்கள் பூரம் அந்த சங்கம் சொல்லக்கூடிய அந்த தகவலை மட்டும்தான் சரி என்று கேட்பார்கள். அப்படித்தான் அந்த சங்கங்கள் புறம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படுவதால் அவர்கள் புறம் அதிமுகவினருக்குத்தான் வாக்குகளாக மாறுவார்கள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் சின்ன சின்ன கட்சிகளாகட்டும், சின்ன சின்ன இயக்கங்களாகட்டும், மிகப்பெரிய இயக்கங்களாகட்டும் அனைத்தையுமே அதிமுகவின் பக்கம் எடப்பாடி பழனிசாமி இழுத்து கட்டமைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் நேற்று தினம் மீனவர் நெய்தல் கட்சி என்பது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிற்கு தங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிமுகவிற்கு மிக பக்கபலமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் காத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அதிமுகவுடைய தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.